கிராம முறைப்படி எல்லாமே அம்மியை வச்சு அரைச்சி அது என்னுடைய டவுன்ல என் வீட்டுல வந்து சமைக்கணும். உங்களுக்கு அம்மி இருக்கு தெரியல, அம்மி எடுத்துருவாப்பா. இந்த மாதிரி உட்காருங்க தம்பி, இது வேற மாதிரி இருக்கு. ஒரு ஹிந்தி அந்த மாதிரி வேற எதனா லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எதுக்கு ஹிந்தி தெரியணும்? ஹிந்தி தெரியாது போடா. பப்ஜி அந்த மாதிரி பேட்டில் கிரவுண்ட் மொபைல் எல்லாம் விளையாடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நார்த் இந்தியன் பிளேயர் தான் வந்துட்டு நம்ம கூட வந்து விளையாடுவான். அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? கண்டிஷனர் நம்பர் 1 டீ டோட்டலரா இருக்கணும். ஐயோ ஐயோ மாப்பிள்ள, உங்களை ஒரு டீ டோட்டலர்னு எல்லாத்தையும் சொன்னேன் மாப்பிள்ள. மாமா எனக்கு டீ காப்பிலாம் பழகலாம் மாமா, ஒன்லி பிராண்ட் டீ தான். கேஸ்ட் பத்தி பேசக்கூடாது. பாரு, அது நீ சொல்லக்கூடாது. நீங்க யாரு சொல்றதுக்கு? ஓ, ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். குக்கிங் தெரிஞ்சிருக்கணும். சமைக்க தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரியாது, நான் ட்ரை பண்ணாலும் நல்லா இருக்காது. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்க கூடாது. நீ வந்து அவங்க கூட சுத்தக்கூடாது, இவங்க கூட சுத்தக்கூடாது. பசங்க இருக்காங்களே பிராண்டி மாதிரி காலையில எல்லாத்து கூடயும் மிக்ஸ் ஆயிடுவாங்க, எப்பவுமே சேர்ந்து இருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் வந்துட்டு இப்ப இருக்க நார்மல் அந்த மேகி சுடு தண்ணி கொதிக்க வைக்கிற மாதிரி எல்லாம் இல்லாம, குக்கிங்ல உனக்கு என்ன தெரியும்னு? குக்கிங்லயா? கேஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரியும். ஒரு காய்ச்சல் அம்மிலாம் இல்ல அப்படிலாம் ஐயோ நான் செட் அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படதான் செய்யறான். வீட்ல நம்ம அம்மா எல்லாம் டக்குன்னு கஷாயம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது கூடி ஒரு 2-3 ஹவர்ஸ்ல டக்குன்னு சரியா. சொல்ல கேளுங்க. ஒரே ஒரு நாள் என்னைக்கோ இரும போறதுக்கலாமாடா கண்டிஷன் போட முடியும்? வீட்டுல ஒரு டாக்டர் இருக்கிறது நல்லதானமா? டாக்டர் வேணும்னா வெளில 50 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துட்டு போய் பாத்துக்கலாம் அங்கிள். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் குழந்தையா இருக்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சியோ இல்ல போட்டு குடிச்சியா? இல்ல சார், நீங்க பப்ஜி விளையாடிட்டு இருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ஊர் சுத்திக்கிட்டே இருப்பீங்க, உங்க பொண்டாட்டி மட்டும் பொண்டாட்டியா இருக்கணும். அதே ஒரு மனுஷன் எந்த விஷயத்துல வேணாலும் சும்மா இருக்கலாம், சோம்பேறியா இருக்கலாம், ஆனா பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் சும்மா இருக்க கூடாதியா. பல கேட்டிருக்கேன்டா ஹிந்தி கத்துக்க சொல்றதுக்கு ரீசன். பப்ஜி விளையாடுறதுக்காக அந்த பொண்ணு ஹிந்தி கத்துக்கன்னு சொன்ன பாத்தியா? இதே மேட்டர் என் ஏரியால செஞ்சதுன்னா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சு தெரிஞ்சுக்க. அதாவது சார் இப்போ வந்து தயவு செஞ்சு மைக்கு மேல கொடுத்துரு. நான் என்ன சொல்றேன்? லாஸ்ட் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. ஏய், உன்னை காப்பாத்துறதுக்காக நான் சொல்றேன், அவ்வளவுதான். என்னப்பா உத்தரவெல்லாம் பலமா இருக்கு? ஜாயிண்ட் ஃபேமிலினா அவங்க பேரண்ட்ஸும் எங்க பேரண்ட்ஸும் சேர்த்து மொத்தமா தான் ரெண்டு இருக்கணும். பேரண்ட்ஸும் சேர்ந்து ஒண்ணா இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. கட்டாயமா அவர் பேங்க்ல மேனேஜர் லெவல்ல தான் இருக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. வந்து கொஞ்சம் சொல்றதுக்கு இதுவா இருக்கு. மினிமம் 25,000 ஆவது எனக்கு போடணும் மாப்பிள்ளை வீட்ல இருந்து. இவளுக்கெல்லாம் இவ செவுள்ள 2 அறை விட்டு இவ திமிர அடக்குற மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவன் தான் கரெக்ட். இல்ல, என் மம்மியும் போடணும், அவங்களும் போடணும். அதுல போடுங்க. அவன் பேங்க் மேனேஜரா இருக்கணும்ங்கறீங்களே. தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா பேங்க் மேனேஜரை கூப்பிட்டு கேட்டாலும் இது ஓகேன்னு தெரியலையே. ஓகே இல்லடா, ஓகே இல்ல. அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் கண்டிஷன். அப்படி இல்லனா நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். இவள வீட்டுக்குள்ள விட்ட வீட்டை ரெண்டாகி விடுவான். எங்க அம்மா என் கூடயே தான் இருப்பாங்க. தனி கொடுத்தனும் போகணும் அப்படின்றத வந்து லைஃப் லாங் சொல்லக்கூடாது. அம்மாக்கும் உங்களுக்கும் ஒத்து வரலனா தனி கொடுத்தனும் போயிடுவீங்களா? அது அவங்க அம்மா நடந்துக்கிறது பொறுத்து. ஃபுட்டியா இருக்கணும், நான் நல்லா சாப்பிடுவேன். சோ ரூபி, நீ நல்லா சாப்பிடல, நீ அப்படியே வச்சிருக்க, சாப்பிடு. எல்லாத்தையும் பார்சல் பண்ணிருங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நைட் டின்னருக்கு உங்களுக்கு ஒரு புது குழம்பு வச்சு தரேன், நைட் டின்னருக்கு சாப்பிடுங்க. அவங்களும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாங்கன்னா வெளில போகும்போது எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்காது கூட. அப்படியே ஒரு வான்கோழி வறுவல் சொல்லிருங்க, இன்னைக்கு அதுதான் ஸ்பெஷலா. வான்கோழி நேர்ல கூட பாத்துக்க மாட்டா. அதாவது குழந்தை பெத்துக்க கூடாது. என்னது குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த பொண்ணுமே அதை விரும்ப மாட்டா சார். ஆக்சுவலா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. சோ அந்த கண்டிஷன்ல இருந்தாருன்னா வந்து அவருக்கு கல்யாணம் நடக்கிறது கஷ்டம் சார். 8வது அதிசயமா ஒருத்தி எங்க இருந்தோ வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அன்னைக்கு ராத்திரியே அவ பின்னங்கால் புடவையில் அடிபட உளுந்தடிச்சு ஓடி போடுவா. சில கண்ட்ரீஸ் வந்து சிங்கிள் சைல்ட் பாலிசி எல்லாம் வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க. போவாதீங்க சார், நீங்க கண்ட்ரில போய் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? வெளிநாட்டு போனா தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிருங்க. அப்பனா Do you want to marry me? ஓகே, ஐயா நான் தாலி கொண்டு வரல, நான் என்ன பண்ணுவேன்? I have a wedding ring. ஒரு டைம்ல வந்து சதி அப்படின்றது ஒரு கல்ச்சரா தான் இருந்தது ஒரு டைம்ல. அப்ப அது உடைச்சிருந்து தானே வந்திருக்காங்க. தலையில பலமா அடிபட்டதால மூளையில ஒரு சின்ன தடுமாற்றம். லட்சத்துல ஒருத்தருக்கு இப்படி நடக்கும். எமிஷன்ஸ், கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்கு வந்து ஓவர் பாப்புலேஷன் ஆப்வியஸா ஒரு ஓவர் பாப்புலேஷன். நான் என்ன சொல்றேன், இந்த பைத்தியம் எப்ப தெரியும் டாக்டர்? நீங்க ஒருத்தர் குழந்தை பெத்துக்கலனா பாப்புலேஷன் இதாயிருமா சார்? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. இப்ப குழந்தை வேணாம் அப்படின்றதுக்கு இதனால வேணாம். நீங்க பாப்புலேஷன் சொல்றதெல்லாம்
அது எனக்கு ரீசனா தெரியல. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவுல இருக்கு. பிரெக்னன்சின்றது ரொம்ப வலிகரமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஒரு செல்ஃபிஷ்னஸ்ல கமிட்மெண்ட் நம்ம எடுத்துக்க வேணாம்ன்ற ஒரு டோன்ல சொல்றீங்களோன்னு எனக்கு டவுட். நீங்க அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துடலாமே. உனக்கு காதல் கல்யாணம் கேக்குதா? குஞ்சி பேச கூடாதான்னா கூடாதுதான். குழந்தை பிறந்தா மட்டும் கமிட்மெண்ட் இல்ல. நீங்க ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வரீங்களா, அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் உட்கார வச்சு சோறு போடணும்ன்றதும் கமிட்மெண்ட். கல் இருக்கு, மாவு இல்ல. அப்ப கஞ்சியாச்சு ஊத்திரி வெண்ணமாவல. ஊறுகாய் இருக்கு, கஞ்சி இல்ல. ரொம்ப கிரிஞ்சா இருக்கு, அதுதான் நான் சொல்றேன். நான் ஏன் சோறு போடணும்? அவங்களும் எனக்கு 2 பேருமே சம்பாதி. சோத்துக்கு என்ன பண்றீங்க? சொத்தம் இங்க வந்திருக்கல, கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு. அந்த பிள்ளைய வச்சு மேட்ச் பண்ணி நீங்க வாழ்க்கையை உயர்ந்துடலாம். இது வந்து அதுதான் சொல்றேன். இது வந்து சார் ஒரே வீட்ல இருக்கீங்க. ஷட்ட ஓவர் ஷட்ட கல்யாணம் பண்ணுவேன், பட் அவ லைஃபுக்கு நான் பொறுப்பு இல்ல, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன். அண்ணே மாப்பிள்ளை இவர்தான், ஆனா இவரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த இல்ல. அதே மாதிரி அந்த பொண்ணும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன். வேண்டாம், அது என்ன லாஜிக்? அதுதான் புரியல. இது என்னடா நினைச்சுக்கிறீங்க? வெள்ளை சட்டை கண்ணாடியில் போட்டு ஒரு மாதிரி இருக்கு உனக்கு. நான் இந்த பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட இதை கேக்குறேன். இப்படி ஒரு கண்டிஷனுக்கு உங்க கமெண்ட் நீங்க இப்படி இருந்தாதான் நான் பண்ணிப்பேன்னு சொல்றது அது தப்பு. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொன்னாங்க, ஆனா மாப்பிளைக்கு தான் கண்டிஷன் போட சொன்னாங்க. நீங்க மாப்பிளையோட ஃபேமிலிக்கும் சேர்த்து நீங்க கண்டிஷன் நீங்க போடுறீங்க. அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும். இப்ப மாப்பிள்ளைய நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னா அவங்க வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட பேசி எனக்காக கன்வின்ஸ் பண்ண மாட்டாங்களா? எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? அவங்க அம்மா இங்க இருக்காங்களா? இங்க நீங்க அந்த ஜாயிண்ட் ஃபேமிலிக்குள்ள போவீங்களா? போக மாட்டேன் சார். கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். ஸ்டே ஸ்ட்ராங். அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. என்ன மம்மி நீ இப்படி சொல்ற? சொல்லணும், பாசிட்டிவா தான் சொல்லணும். பாசிட்டிவிட்டி தானே எல்லாமே. இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்களே அம்மா, அம்மா வீட்ல இருந்து போடணும் நீங்க ஒரு 50 சவரனு, அதை விட்டு கொடுத்தா என்ன? அதை விட முடியாது சார். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சௌரியமா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி இருக்கு. உங்க 2 பேருக்குள்ள மூட்டி விடுறதுக்காக சொல்றேன். ஏன்னா அம்மா இருந்தா வேலையை வாங்கிக்கலாம். அம்மா அதானம்மா, ஏன்னா அதெல்லாம் கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. பயந்து போயிடுவான் அந்த பையன். பரவாயில்ல, அதுதான் எனக்கும் வேணும். லைக் 2 பேரும் பயந்து போணுமா பையன்? எனக்கு அப்படியா? அப்படித்தான். இதுல என்ன ஒர்க் அவுட் ஆகாது நான் கேக்குறேன். சரி உங்க ஏஜ் என்ன சார்? லைஃப் பிகின்ஸ் அட் 40. ஒரு ஆணோட திருமண வயதுன்றது எவ்வளவு சொல்வீங்க? 25 இல்லனா 26 or 27. ஓகே, அப்புறம் 27க்கு மேல அவ்வளவுதான் சொல்லுவேன். 30. சோ உங்களுக்கு இருக்கிறது 2 வருஷம். ஆமா. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. அது நீங்க லாஸ்ட் கண்டிஷனா போட்டாலும் அந்த பொண்ணு பயத்துல எல்லாரும் சொன்ன மாதிரி அதுதான் ஃபர்ஸ்ட் பாக்கும். பாவமா இருந்தது சொன்னேன். இல்ல அத லைக் பண்றவங்களும் இருக்காங்களா சார்? அடம் பிடிக்கிறிய நீ. ஒரு நிமிஷம், ஒரு ஆவரேஜ் கணக்கு போவோம். தம்பியோட கண்டிஷனுக்கு ஒத்து வர பொண்ணுங்க இங்க யாராவது இருக்கீங்களா? ஹலோ யாரா இருக்கீங்களா? அந்த பின்னாலே பேங்க் அது கண்டிஷன் எவன் ஒத்துக்குவானே தெரியல. அதுவே ஒத்துக்க மாட்டேங்க. பாத்தீங்களா? வேலை நிமித்தம் நெய்வேலியில் இருக்கிறதுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க போடுற கண்டிஷனுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? நான் குமார் அவசரப்பட்டிய ஏன் வந்து அது குவாலிட்டிஸா வைக்க மாட்டேங்கிறாங்க? மெட்டீரியலிஸ்டிக்காவே ஏன் வைக்கணும்? அவன் அல்சர் இல்லாம பிபி இல்லாம சுகர் இல்லாம இருக்கணும்னு சொல்றான். எனக்கு 100 பவுன் நகையை போட்டு ஒரு பங்களா ஒரு காரு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். 3 மாடி வீடு கேக்குறதுக்கு பிபி சுகர் இல்லாத பையன் வேணும்னு கேட்கலாமே. அது வேற வாயி, இது நார வாயி. 5 வருஷத்துல அடுத்து வந்துரும். இப்ப சின்ன பசங்களுக்கே சுகர் வந்துருது. நான் ஃபாரினுக்கு போறேன், நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தாங்க ஏன் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? 2 பேரும் சம்பாதிக்கணும்னு கூட இல்ல. ஒருத்தரோட சம்பளத்துல நம்ம இது பண்ணிட்டு மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே போலாம். நம்ம அந்த மாதிரி கண்டிஷன் போட்டா பொண்ணு கிடைக்காது அப்படின்னாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு கண்டிஷன் போடுறாங்களே சார். அதானே உலக வழக்கம். பண்ணுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவ்வளவு கண்டிஷன் இருக்கு. என்னப்பா நீ ஆதாரம் வச்சிருக்க? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் யாரும் கண்டிஷன் போட மாட்டாங்க. என்னமா நீங்க பேசுறீங்க? இல்லங்க எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. இல்ல கரெக்டா பேசணும். நீங்க அதுக்கப்புறம் அவ்வளவு கண்டிஷன் போடுறீங்கல்ல. கல்யாணம் என் புள்ள என்ன சாப்பிடுவான், தோசை எப்ப சாப்பிடுவாங்கிற வரைக்கும் நீங்க கண்டிஷன் போடுறீங்க. போய் தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. அது கண்டிஷனா போடல சார், மருமகன்ற உரிமையில கூட சொல்லலாம். நான் கட்டிக்க போறேங்கிற உரிமையில அவங்க கண்டிஷன் போறாங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. இப்ப இவங்களா வாயில சொல்லிடுறாங்க. அன்ஸ்போக்கன் கண்டிஷன். அவ்வளவு கண்டிஷன் வச்சிருக்கீங்களா உங்க குடும்பங்களுக்குள்ள? வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும். வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும்.
இங்க இருக்கக்கூடிய அன்ஸ்போக்கன் கண்டிஷனுக்கு எதிரா ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. தெரிகிறதா? நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவேன்னு முதல் கண்டிஷன் வந்தப்ப கடுமையா எதிர்த்தோம். நம்மள வேலைக்காரன் ஆக்கணும்ன்றதுக்காக வேலைக்கு போயிருக்காங்க அவங்க. மச்சான், அவளுக்கு என்னைக்கு வேலைக்கு போனாங்களோ அன்னைக்கே அவளுக்கு தூக்கி போட்டு நங்கு சங்கில மதிக்காம விட்டனாலதான் ஏறி போய் திரியறாங்க. ஆனா அந்த கண்டிஷன் தான் இன்னைக்கு திருமணத்துக்கு பிறகு நிறைய பெண்களை வேலைக்கு அனுப்புச்சு. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் ப்ராப்ளம். உங்க கண்டிஷன்ஸ் எல்லாத்துலயுமே டிட்டாச்மெண்ட் நிறைய இருக்கு. சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கு. பணம், பொருள் அப்படிங்க வெற்றி, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவே அது இருக்கிறதோ. மணி 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 அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு எதிராக அவங்களை நிறுத்துது. இந்த நேச்சரை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.